அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மற்ற பிற வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் அதிக எச்சரிக்கை. ஒரு மாத்திரை உங்க வாழ்க்கையை பாழாக்கிவிடும். அரபு நாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்து மாத்திரை டிஸ்டர்ப் பார்க்க போறோம். அடுத்து குவைத்தில் தவித்த தமிழ் வீட்டுப்பணி பெண் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அடுத்து குவைத்திலிருந்து உண்டியல் மூலமா பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்களை தேடி தேடி பிடிக்கும் உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ட்ரெமடால் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இந்த மாத்திரை பாத்தீங்கன்னா உடல் வலி ஜாயிண்ட் வலிக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இந்தியாவில் இதுக்கு வந்து அலௌடு இருக்கு. ஆனா துபாய், எகிப்து போன்ற கல்ஃப் கண்ட்ரில இதுக்கு வந்து அலௌடு கிடையாதுங்க. ட்ரெமடால் மட்டும் கிடையாதுங்க. இருமல் டானிக்ல இருக்கிற கோடைன், அப்புறம் அல்ஃப்ரோசோலம், தூக்க மாத்திரைகள் இவை எல்லாமே அரபு நாடுகளுக்கு வருபவர்கள் கொண்டு வராதீங்க. இல்ல எனக்கு இது வந்து டாக்டர் சொல்லிருக்காரு அப்படின்னா டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் லெட்டரை வந்து நீங்க வரக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ் தானே, குவைத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், இது எந்த நாடுகளுக்கு நீங்க வரீங்களோ அந்த நாட்டுடைய எம்பசி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கு, ஸ்ரீலங்காவிலே இருக்கு. அந்த எம்பசியில போய் இந்த வகை மாத்திரையை எடுத்து செல்ல எனக்கு அனுமதி வேண்டும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சான்றிதழ் மாதிரி தருவாங்க, ஒரு சர்டிபிகேட் மாதிரி. அந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த வகை மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு வரலாம். சான்றிதழ் இல்லாம நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரைகளை, அதாவது குறைந்த அளவு கொண்டு வந்தாலும் உங்களை வந்து ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு ட்ரெமடால் இந்த வகை மாத்திரை வந்து ஒருத்தர் கொண்டு போயிருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி தகவல் வெளியாகி உள்ளது. அதனால இப்ப நான் சொன்னல, இந்த வகை மாத்திரைகளை வந்து நீங்க வந்து வெளிநாடுகளுக்கு வரும்போது கொண்டு வராதீங்க. அப்படி வரணும்னா அது வந்து உரிய பிரிஸ்கிரிப்ஷனோட, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட அந்த எம்பசியோட, அதாவது இந்தியாவில் இருக்க இந்த துபாய் எம்பசி, குவைத் எம்பசி, இங்க போயிட்டு அதுக்குண்டான ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க வாங்கிட்டு வரலாம். இது இல்லாம வந்தா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அதனால அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதே போல விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமா ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், சத்யவாணி அந்த பெண் பாத்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு குவைத்தி வீட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டாங்க. அதாவது அவங்க பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதாவது மருந்து குடிச்சிட்டாரு, உடனே ஊருக்கு வர முடியல. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகி நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளிநாடு வாழ் நலச்சங்கம் மரக்கையாரை வந்து கான்டாக்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருடைய உதவியுடன், அதே போல இந்தியன் எம்பசியில முக்கிய பொறுப்பில் உள்ள ஷாஜஹான் அவருடைய உதவியுடன் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு காலையில கரெக்டா 3 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்க பையனை பார்த்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால குவைத்துக்கு வரக்கூடிய பெண்கள், வீட்டு பணி பெண்கள் எனக்கு தெரிஞ்சு வராதிங்க. ஏன்னா நீங்க நினைக்கும் போது ஊருக்கு போக முடியாது. இப்ப அவங்க பேசக்கூடிய இந்த வீடியோ கேளுங்க. யூடியூப் சேனல் ஜியாவுதீன் சாருக்கும், இந்தியன் எம்என்சி ஷாஜஹான் சாருக்கும், வெளிநாடு வாழ் நலசங்கம் மரக்கையர் சாருக்கும் மிக்க நன்றி. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நான் வந்துட்டேன் சார். ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் ஏற வெயிட் பண்ணியிருந்தேன் சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் இல்லைன்னா நான் கண்டிப்பாக என்னால் இங்கே வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி சார். இது ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது குவைத்திலிருந்து உண்டியல் மூலமா பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்தகாவிலையும் ஒரு ஏரியாவிலையும் வந்து போலீஸ் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி உண்டியல் மூலமா நிறைய பணம் இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறது. இந்தியா மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 100 மில்லியன் தினார் வரைக்கும் அதாவது இல்லீகலா அனுப்பப்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு அக்கௌண்ட்டை வந்து செக் பண்றாங்க. அதே போல நீங்க பணம் அனுப்பும் போது உங்களுக்கு எவ்வளவு சேலரியோ அந்த லிமிட்டுக்கு மட்டும் நீங்க வந்து பணம் அனுப்புங்க ஊருக்கு. இல்ல என் ஃப்ரெண்டு காசு, வீட்டு ஹத்தாமா அவங்க பணம், அப்புறம் மற்றவங்க பணம் எல்லாம் சேர்த்து ஒன்னா அனுப்பாதீங்க. எல்லாம் மொத்தமா அனுப்புனீங்கன்னா உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேங்க்ல இருந்து கால் பண்ணுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க உங்களுக்கு இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு. அதுக்கு உண்டான கிளியரான நீங்க வந்து ஒரு பதில் கொடுத்தா மட்டும்தான் உங்களை வந்து அந்த விஷயத்துல இருந்து நீங்க வந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்ல மொத்தமா பணம் அனுப்பினீங்கன்னா அவ்வளவுதான், காலி, பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு. இப்ப செக்கிங் குவைத்துல வந்து அதிகமா இருக்கு. அதாவது இந்த இல்லீகலா பணம் அனுப்புறாங்கல்ல, அவங்களையும் பிடிக்கிறாங்க, அதே போல ஏஜென்ட்டுகளையும் பிடிக்கிறாங்க. அதனால உங்க பணத்தை மட்டும் நீங்க சேமிச்சுக்கிட்டு ஊருக்கு அனுப்புங்க. மத்தவங்க பணத்தை வந்து அனுப்பாதீங்க. அவங்க சிவில் அடியில வந்து அனுப்பிக்கிறது தான் இதுல வந்து சிறந்தது, பெஸ்ட். அதே போல இந்த விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது. பெங்களூர் டு குவைத் 10,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 16,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 14,700 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 25 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 77 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம்.
ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 293 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்ப நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 49 தினார் 424 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 322 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.